முருகனுக்கு உகந்த விரதங்களில் சஷ்டி விரதம் முதன்மையானதாகும். சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் மணமாலை சூடும் வாய்ப்பு உருவாகும், குழந்தை பேறு உண்டாகும் என்பது நம்பிக்கை. சஷ்டி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட காலக்கணிப்பு முறையில் 15 நாட்களுக்கு ஒருமுறை வரும் ஒரு நாளை குறிக்கிறது. அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் 6வது நாள் சஷ்டியாகும். அமாவாசையை அடுத்து வரும் சஷ்டியை சுக்லபட்ச சஷ்டி அல்லது வளர்பிறை சஷ்டி என்றும், பௌர்ணமியை அடுத்து வரும் சஷ்டி கிருஷ்ணபட்ச சஷ்டி அல்லது தேய்பிரை சஷ்டி என்றும் அழைக்கப்படுகிறது. சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் வேண்டிய அனைத்தையும் பெறலாம். 16 பேறுகளில் ஒன்றான குழந்தை பேறு கருதப்படுகிறது. எனவே குழந்தை பேருடன் மீதமுள்ள 15 பேறுகளையும் அளிக்கும் வல்லமை சஷ்டி விரதத்திற்கு உண்டு. வேலைக்கு சேருதல், வீடு மற்றும் வாகனம் வாங்குதல், மருத்துவ தொழில் தொடங்குதல் போன்றவற்றை செய்ய சஷ்டி திதி உகந்த நாளாகும். சஷ்டி விரதத்தின் போது முருகனுக்குரிய மந்திரங்களான ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவாய நம, ஓம் முருகா ஆகிய மந்திரங்களை நாள் முழுவதும் ஜெபித்து மாலை வேளை வீட்டின் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து விரதத்தினை நிறைவு செய்யுங்கள். கோவிலில் சஷ்டி விரதம் இருப்பது எப்படி? குழந்தை பாக்கியத்தை அருளும் இந்த சஷ்டி விரதத்தை எளிமையாக கோவிலிலும் கடைபிடிக்கலாம். முடிந்தவரை முருகன் கோவிலில் விரதம் இருப்பது விசேஷமானது. அதுவும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விரதம் இருப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. வீட்டில் சஷ்டி விரதம் இருப்பது எப்படி? வீட்டில் சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்கு பூஜை செய்து விரதத்தை தொடங்கி அருகிலுள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று வரலாம். பிறகு பூஜை அறையில் முருகன் படத்தின் முன்பு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற வேண்டும். முருகனுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு மலர் மாலை சாற்றி அலங்காரம் செய்து வழிபடலாம். அவருக்கு இஷ்ட நெய்வேத்தியமான அவல் உணவுகளை படைக்கலாம். இவ்விரதத்தை முழு நேரமும் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் வாழைப்பழம் போன்றவற்றை சாப்பிடலாம். வேலைக்கு செல்பவர்கள் காலையில் பூஜையை முடித்துவிட்டு விளக்கை மலையேற்றி விட்டு பின்னர் வேலைக்கு தாராளமாக செல்லலாம். மீண்டும் மாலையில் இதே போல் பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். வீட்டிலேயே இருப்பவர்கள் விரதம் முடியும் வரை முருகனுக்கு விளக்கு ஏற்றி வைப்பது மிகவும் நல்லது. வீட்டிலேயே முருகனின் பாமாலைகளை பாடலாம். குறிப்பாக கந்த சஷ்டி, திருப்புகழ் உள்ளிட்ட முருகனின் சிறப்புகளை உணர்த்தும் பாடலை படிக்கலாம். மேலும் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் விரதத்தின் போது சொல்ல வேண்டிய திருப்புகளை பாராயணம் செய்யலாம். விரதத்தின் பலன்கள்: சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பேறு கிட்டும், திருமண தடை அகலும், செல்வ வளம் பெருகும், நினைத்தது நிறைவேறும், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையும் தவிடுபொடியாகிவிடும். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் என்பது நம்பிக்கை. சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானின் அனைத்து அருளையும் அனைவரும் பெற வேண்டும்.